சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா யோசிக்கிறாங்க. ரோகிணி இப்போ மாசமாக இருக்காங்க. விஜயாத்தையும் மனோஜும் ரோகிணியை புரிஞ்சுக்காம எப்படியாவது ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி இனி அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு மனோஜ் அமைதியாக இருந்தாலும் ரோகிணிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது? ரோகிணி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது அப்படின்னு விஜயாத்தை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஆனால் மனோஜும் ரோகிணி பேசுகிறத கண்டுக்காமல் அமைதியாக இருக்காரு. இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு இங்கே மீனா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே மீனா யாருக்கும் தெரியாமல் அங்கே மாடிக்கு வராங்க. மாடிக்கு வந்த உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பாட்டிக்கு நிறைய வேலை இருந்ததால் மீனா ஃபோன் பண்ணும்போது பாட்டியால் பேச முடியல. மீனா உடனே பாட்டி ஃபோன் எடுத்து பேசவே மாட்டிக்கிறாங்க. எத்தனை முறை ஃபோன் பண்ணிட்டேன், பாட்டி தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி பாட்டிக்கிட்ட சொன்னாதான் பாட்டி புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் எப்படி பாட்டிக்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறது, பாட்டி பேச மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு மறுபடியும் மீனா வராங்க வீட்டுக்கு. உடனே முத்து, என்ன மீனா, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க கிச்சனில் தான் இருந்தேன். ரோகிணி இப்போ மாசமாக இருக்காங்க. ஆனால் ரோகிணி இப்போ கண்டிப்பாக இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு விஜயாத்தையும் மனோஜும் பேசுகிறாங்க. என்ன இருந்தாலும் ரோகிணியை நம்ம புரிஞ்சிக்க வேண்டாம். ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, நம்மளை ஏமாற்றிருக்காங்க. எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுங்க. இருந்தாலும் ரோகிணிக்காக இப்போவாது சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது, வேண்டாம் மீனா, மனோஜுக்கு இப்போ தான் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு யோசிக்கிறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் வீட்டில் இருக்க எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்பாங்க. உன்னால் ரோகிணிக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு, நீயும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. ஆனால் ரோகிணி உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணலை, உனக்கு பிரச்சனை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத, நீ அமைதியாரு, அதுவே போதும். மனோஜும் எங்கள் அம்மாவும் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். ஏன்னா ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொன்னது என் அம்மா மட்டும் இல்லை, மனோஜும் தான். அப்படி இருக்கும்போது ரோகிணி இப்போ மாசமாக இருக்காங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு என் அம்மாவும் மனோஜும் யோசிக்கிட்டோம். நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இருந்தாலும் மீனா யோசிக்கிறாங்க, ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணலை, ஆனால் ரோகிணிக்காக பாட்டி வந்தாதான் பாட்டி ரோகிணிக்காக பேசுவாங்க. என்ன இருந்தாலும் ரோகிணி நம்ம வீட்டு முதல் வாரிசு சுமக்கிறாங்க. இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சால் பாட்டி சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக மனோஜும் ரோகிணியும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமே. என்னால் இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னா பாட்டியை வீட்டுக்கு வர வச்சாதான் முடியும் அப்படின்னு இங்கே மீனா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பாட்டி மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், என் பேத்தி மீனா ஃபோன் பண்ணியிருக்காளே அப்படின்னு பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மீனா ரொம்ப பதட்டமா மறுபடியும் கிச்சனுக்கு வராங்க. இங்கே விஜயா ரோகிணி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இப்படிலாம் நீ பொய் சொன்னால் நாங்கள் ஏமாந்துருவோமா, இல்லை உன் பேச்சை கேட்டு அப்படியே நம்பிடுவோமா? போதும் போதும், இதுக்கு மேலே நீ பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னால் இந்த பேப்பரில் கையெழுத்து போடவே முடியாதுன்னு ரோகிணி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக மனோஜை புரிஞ்சிக்கவே வேண்டாம்னு நினச்சேன், இனி மனோஜ்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த பேப்பரில் கையெழுத்து போடணும்னு வந்தேன். ஆனால் இப்போ மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாருன்னு நம்பிக்கை வந்துருச்சு. என்னைக்கு இருந்தாலும் மனோஜ் தன்னுடைய வாரிசுக்காக என்னை புரிஞ்சுப்பாரு, என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் விஜயா, உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது அப்படின்னு அந்த பேப்பரை கொடுத்துட்டு உடனே ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னங்க இந்த ரோகிணி இப்படி பேசுகிறா, நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க விஜயா. உடனே அங்கே வந்த மேடம், விஜயா பொறுமையாக இருங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ரோகிணி மனசு மாறுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ ரோகிணி மாசமாக இருக்காங்க, உங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்காங்க, வேற வழியே இல்லை. ரோகிணி மனசு மாறவும் மாட்டாங்க, இந்த பேப்பரில் இனி கையெழுத்து போடவும் மாட்டாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. உங்கள் பையன் மனோஜ்கிட்ட கேள்வி கேளுங்க. மனோஜால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. நான் கிளம்புறேன் விஜயா, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருந்தது. நீங்கள் சொன்னீங்களேன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் பேசின பேச்சுக்கு ரோகிணி உங்களுக்கு சரியான பதில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இனி நீங்கள் நினச்சாலும் மனோஜுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்க போகிறதே இல்லை. நான் கிளம்புறேன். ரோகிணி வந்தப்போ நீங்கள் அமைதியாக பேசியிருந்தா அவங்க சீக்கிரமாக அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டீங்க ரோகிணியை. அவங்களும் இப்போ கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை விஜயா. நீங்களும் என் பேச்சை கேட்க மாட்டீங்க, மனோஜும் என் பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் என் வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த மேடம் கிளம்புறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு வச்சுருக்க? மனோஜ், உன்னால் இப்போ நான் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். உன் பேச்சை கேட்டு எல்லா ஏற்பாடையும் செஞ்சது என்னுடைய தப்பு தான் மனோஜ் அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. உடனே மனோஜ், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட பேச வரும்போது, நீ என்கிட்ட பேசாத, இதுக்கு மேலே நீ பேசினாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கையே வராது.
முத்துவும் ரவியும் என் பேச்சை கேட்குறாங்க. அவங்களால எனக்கு நல்ல பேர் கிடைக்குது. அவங்களால எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. உங்கள் பையன் முத்து எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாருன்னு பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனோஜ். ஆனால் உன்னால் எப்பயுமே பிரச்சனை மட்டும்தான் வருது. நீ இதுக்கு மேலே என்கிட்ட பேசுனா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். விஜயாவுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, மனோஜ் வேணும்னே இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இது எல்லாமே இந்த ரோகிணியோட வேலை தாங்க. வேணும்னே இந்த பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு ரோகிணி இப்படிலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. இங்கே மீனா பாட்டி ஃபோன் பண்ண உடனே யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமுக்கு வந்து பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. உடனே பாட்டியும், என்ன மீனா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? எப்பயுமே உனக்கு வேலை தான் முக்கியம். என்னை பற்றி யோசிக்க மாட்டேன், எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். சத்யா, ரேகா எல்லாரும் எப்படி இருக்காங்க? மறுபடியும் நீங்கள் எல்லாரும் எப்போ என் வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சத்யாவும் ரேகாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க பாட்டி. உங்களால தான் என் தம்பி சத்யாவுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. இப்போ சத்யாவும் ரேகாவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைக்கிறோம் பாட்டி. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் நிறையா பிரச்சனை நடக்குது. என்ன செய்யன்னு தெரியல. நீங்கள் வந்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் பாட்டி. வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா, நீ ஏன் இவ்வளோ அமைதியாக பேசுகிற? என்ன பிரச்சனை? விஜயா மறுபடியும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்த என்கிட்ட பிரச்சனை செய்யலை, ஆனால் ரோகிணி கிட்ட பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது, ரோகிணியா? ரோகிணி தான் இப்போ நம்ம வீட்டில் இல்லையே, அப்புறம் என்னன்னு கேட்கும்போது, சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக ரோகிணிகிட்ட பேசி பார்த்தாங்க. ஆனால் இப்போ மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தா போதும், நான் வந்து இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், இனி கண்டிப்பாக மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன், மனோஜ் வந்து அவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம், எனக்கு மனோஜோட சந்தோஷம்தான் முக்கியம்னு ரோகிணியும் பேசியிருக்காங்க. அதனால் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை உடனே விஜயாத்தையும் மனோஜும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் ரோகிணி எங்கள் வீட்டுக்கு அந்த பணத்தை வாங்குறதுக்காக வந்தாங்க, அந்த பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக வந்தாங்க. விஜயாத்தை எப்பயும் போல் ரோகிணிகிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. அந்த சமயம் ரோகிணி மயங்கிட்டாங்க. ரோகிணிக்கு மயக்கம் வந்ததால் உடனே டாக்டரும் வந்து என்னன்னு சொன்னதுக்கப்புறமா தான் நாங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். ரோகிணி மாசமாக இருக்காங்க. நம்ம வீட்டோட முதல் வாரிசை ரோகிணி சுமந்துட்டு இருக்காங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் ரோகிணிக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. விஜயாத்த ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. எப்படியாவது தனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. அதனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தேன். நீங்கள் வந்தால் தான் பாட்டி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் மனோஜும் ரோகிணியும் பேசாமல் தானே இருந்தாங்க. ரோகிணி அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதை என்னால் ஏற்றுக்க முடியும்னு கேட்கும்போது, ஆனால் மனோஜ் எங்களுக்கு தெரியாமல் ரோகிணிகிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அப்பப்போ மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரோகிணியும் மனோஜோட கடைக்கு வந்திருக்காங்க, மனோஜோட கடையில் தங்கியிருக்காங்க. இந்த உண்மையை மனோஜே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன பாட்டி செய்ய முடியும்? நீங்களே வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ரோகிணியை மனோஜ் புரிஞ்சுப்பாரு. எப்படியாவது மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விஜயாத்தை நினைக்கிறாங்க. இன்னும் விஜயாத்தை யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு அப்போ தான் வசதியான வாழ்க்கை கிடைக்கும், மனோஜும் நல்லபடியாக பிஸ்னஸ் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ரோகிணியை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இதுக்கு மேலே ரோகிணி எதுக்கு தனியாக இருக்கணும்? ரோகிணி நம்ம வீட்டுக்கே வந்துடலாமே. மனோஜ் தான் ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ரோகிணியும் மாசமாக இருக்கா. இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் மனோஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்கு வேற விஜயா சப்போர்ட் பண்ணுறாளா? நல்ல வேலை. உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருமே சொல்லாமல் இருந்தாலும் நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணியே. இந்த பிரச்சனையை என்னால் தான் சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணியே மீனா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். நான் கிளம்பி வரேன். விஜயா கிட்ட நான் பேசுகிறேன். இனி ரோகிணி தனியாக இருக்க வேண்டாம், நம்ம வீட்டில் தான் இருக்கணும், மனோஜ் ரோகிணியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நானே பேசுகிறேன். அப்படி என் பேச்சை விஜயா கேட்கலன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பாட்டி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் மீனா, நீயும் இதே மாதிரி சந்தோஷமான உண்மையை சொன்னால் இதை விட அதிகமாக சந்தோஷப்படுவேன். நான் இப்படிலாம் நீங்கள் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது உடனே மீனா மனசு வேதனைப்படுறாங்க. மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. பாட்டியும் இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு என்னால் ஒரு வாரிசை கொடுக்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேனே அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே இங்கே அந்த சமயம் அங்கே வந்த முத்து, என்ன மீனா என்னாச்சு, எதுக்காக ரொம்பவே மனசு வேதனைப்படுற, என்னாச்சு மீனா, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க,
எப்பயும் போல தான் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சேங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்னதான் இருந்தாலும் ரோகிணிக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனால் உனக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மீனா. உன்னால தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சதே நீ தான் அப்படின்னு மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுறாரு முத்து. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. ஆனா இங்க விஜயா வந்து மனோஜ் இப்படி செஞ்சுட்டானே, மனோஜ் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். மனோஜ் நிறைய படிச்சிருக்கான், பெரிய பிசினஸ் செய்யறான்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டயும் மனோஜை ரொம்ப பாராட்டி பேசினேன். இப்போ என்ன செய்யறது, ரோகிணி மாசமா இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து தான் கேள்வி கேட்பாங்க. மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். இப்போ மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொன்னியே, என்னாச்சு விஜயான்னு கேள்வி கேட்பாங்களே, என்ன செய்யறது, மறுபடியும் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரதா? அப்படி நடக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் அப்படி நடக்க நான் விடவும் மாட்டேன். இந்த மனோஜுக்கு வேற வேலையே இல்லை. கடைக்கு போகிறேன், இந்த பிஸ்னஸை நல்லபடியாக செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் ரோகிணி கிட்ட நமக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருந்திருக்கான். ரோகிணி கடையில் வந்து தங்கியிருக்காளே, இந்த உண்மை எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ரோகிணி தான் பொய் சொல்கிறானா, மனோஜும் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இனி எப்படி நான் மனோஜை நம்ப முடியும்? வீட்டில் இருக்க எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, மனோஜ் இப்போ எப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்களே. மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சா இப்போ நம்ம வீட்டு வாரிசை ரோகிணி சுமந்துட்டு இருக்கான்னு எல்லாரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா மனோஜோட நிலைமை என்ன ஆகுறது? இந்த மனோஜ் என் பேச்சை கேட்காததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதே அப்படின்னு மனோஜ் மேலே விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் அண்ணாமலைக்கு ஃபோன் வருது. உடனே அண்ணாமலை ஆமாம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்னது என் மாமியார் தான் ஃபோன் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்? இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிப்போம் அப்படின்னு விஜயா எப்பயும் போல் கதவு பக்கத்தில் நின்று கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை அண்ணாமலை நான் கண்டிப்பாக வரேன். எப்படி இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னு யோசிக்காத. நான் வந்தாதான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். நாளைக்கு நான் வந்துடுவேன் அண்ணாமலை, உங்கள் வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. உடனே விஜயா வந்து கேட்குறாங்க, என்னங்க உங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணாங்களா? எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பதட்டமாக கேட்கும்போது, என்ன விஜயா எங்கள் அம்மா என்ன பார்க்கறதுக்காக வராங்கன்னு சொல்லும்போது, இல்லைங்க மனோஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க வரணுமா? வேண்டான்னு சொல்ல வேண்டியதானங்கன்னு சொல்லும்போது, நீ அமைதியாரு விஜயா, எங்கள் அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க, வேற வழியே இல்லை, நீ பொறுமையாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ என் மாமியார் வேற வரப்போகிறாங்களா? இன்னும் அவங்க வேற வந்து என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல. இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சேன். பேசாமல் ரோகிணியை அந்த மேடம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கணும். நான் தான் யோசிக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரோகிணி எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. நான் தான் கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருந்துட்டேன். இன்னும் என் மாமியார் வந்தாங்கன்னா என்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க. ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர காரணமே நான் தானே. வசமாக மாட்டிக்கிட்டேன். எப்படி என் மாமியாருக்கு இந்த உண்மை தெரியும் தெரியல. இன்னும் முத்துவோட பாட்டி வந்ததுக்கு அப்புறமா என்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் கேள்வி கேட்பாங்க. என்ன செய்யன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க விஜயா. முத்துவோட பாட்டி சொன்ன மாதிரியே மீனா மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் பாட்டி மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. பாட்டி வந்துட்டீங்களா பாட்டி? நீங்கள் எப்படி வருவீங்கன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் நீங்கள் வரலையேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன், வந்துட்டீங்க அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு உண்மை தெரியுது. அப்போ முத்துவோட பாட்டியை வர வச்சது மீனாவா? மீனா தான் உண்மையை சொல்லியிருக்காளா? மீனா நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. உடனே விஜயாத்த பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, அதான் எனக்கு தெரியுமே என் மாமியார் வந்துடுவாங்கன்னு. ஆனால் உனக்கு எப்படி முத்துவோட பாட்டி வருவாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி என் மாமியார்கிட்ட நீ தான் சொல்லியிருக்க. அதான் அவங்க உடனே கிளம்பி வந்திருக்காங்க. என்ன மீனா இதெல்லாம், உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனையை பாட்டி பார்த்துக்கிட்டோன்னு பாட்டியை வர சொன்னேன். வீட்டில் இருக்க யாரும் சரியாக சாப்பிட்றதில்ல, நிம்மதியாகவே இல்லை. அதுக்கு காரணம் நீங்களும் மனோஜும் தானே. என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இந்த பிரச்சனைக்கெலாம் காரணமாக இருக்கிற உங்கள் பையன் மனோஜ்கிட்ட மட்டும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் சரியா விஜயாத்தை? நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் தான் இப்போ நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம். ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ரோகிணியை கூப்பிட்டு வந்தது நீங்கள். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? பாட்டி வந்துட்டாங்கல்ல, இந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. பாட்டி உங்களுக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இங்கே மீனா பேசிட்டு கிச்சனுக்கு வராங்க. என்ன விஜயா, நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அத்தை, மீனா எதுக்கு இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், அதான் மீனா கிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா என்ன நடந்தாலும் எனக்கு எப்படியும் தெரிய வந்துடும். ஆனால் உனக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுக்காம நான் இங்கேருந்து கிளம்பவே மாட்டேன். உன்னுடைய பையன்
மனோஜ் எங்க விஜயா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் ரெஸ்ட் எடுக்கிறான் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறான். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. என்ன விஜயா இதெல்லாம்? நீயாவது பொறுப்பா? இப்போ ரோகிணி மாசமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணிக்காக பேசியிருக்கணும். ரோகிணி இனி எதுக்காக தனியாக இருக்கணும்? நம்ம வீட்டில் இருந்தால் தானே நம்ம ரோகிணியை நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு சொல்லும்போது, அத்தை என்ன சொல்கிறீங்க? ரோகிணியை எப்படி நான் மருமகளாக ஏற்றுக்க முடியும்? ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, ரோகிணி எவ்வளோ ஏமாத்தியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ரோகிணி பொய் சொல்லியிருக்கா, நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டான்ல. ரோகிணி கிட்ட உனக்கே தெரியாமல் பேசிட்டு தானே இருந்திருக்கான். இதுக்கு மேலே நீ ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும் மனோஜ் அமைதியாக இருப்பானா? தன்னுடைய வாரிசுக்காக கண்டிப்பாக மனோஜ் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ரோகிணியை புரிஞ்சுக்க தான் போகிறான். அதுக்கு முன்னாடியே ரோகிணி இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு நம்ம ரோகிணியை நம்ம வீட்டுக்கு வர வச்சிட்டோன்னா நமக்கு நல்லது. இல்லைனா மறுபடியும் பிரச்சனை வரும். இதனால் நீ மட்டும் இல்லை, எல்லாருமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது விஜயா. அதனால் மனோஜை வர சொல்லு, நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எனக்கு புரியுது, இருந்தாலும் ரோகிணி என்னால் ஏற்றுக்கவே முடியாது. மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும் அத்தை. அப்புறம் மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ரொம்ப கோவமாக விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நான் இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கேன், மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய போறியா? ரோகிணிக்கு முதல்ல பதில் சொல்லு, அதுக்கப்புறமா நீ சொல்கிறதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி அண்ணாமலை கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்போ விஜயா யோசிக்கிறாங்க, நான் நினச்ச மாதிரியே வசமாக மாட்டிக்கிட்டேன். இனி என் மாமியார்கிட்ட பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரோகிணி என் வீட்டுக்கு மருமகளாக வரதா? ரோகிணியை நான் மருமகளாக ஏற்றுக்கணுமா? அதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது. மீனாவால் என் மாமியார் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என் பேச்சை கேட்காம என்ன பிளார்னு வெளுத்து வாங்குறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கிற மனோஜ் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. பாட்டி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனா பேச்சை கேட்டு மீனா இந்த உண்மையை சொன்னதால் நானும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நானே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். ரோகிணி நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கா. இதுக்கு மேலே ரோகிணிக்கிட்ட நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்னா மனோஜ் உண்மையை சொல்லிட்டான். இந்த பிரச்சனைக்கு காரணமே மனோஜ் தான். ரோகிணி கிட்ட பேசவே மாட்டேன், ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, ரோகிணியால் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மனோஜ் இப்போ ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியும் மனோஜும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. அதனால் இப்போ மனோஜ் ரோகிணியை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாதான் நம்ம எல்லாரும் ரோகிணியை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது. இத்தனை நாள் எவ்வளவோ பொறுமையாக இருந்தோம். அதனால் இந்த ஒரு முறை ரோகிணிக்காக நான் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, அத்தை என்ன பேசுகிறீங்க? நான் உங்கள் மருமக, என்னைக்காவது உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருக்குன்னா, உங்களை எதிர்த்து பேசியிருக்குன்னா? ஆனால் இந்த ரோகிணியால் எவ்வளோ பிரச்சனை வந்தது. ரோகிணியால் மனோஜோட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. என் பையன் மனோஜுக்கு உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் அந்த ரோகிணியை இந்த வீட்டை கூப்பிட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். மனோஜ், நீயாவது பேசு மனோஜ். இந்த மீனா முத்துவோட பாட்டியை வர சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வரணும்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மனோஜ், நீ என்ன மனோஜ் அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது, அம்மா நான் என்னம்மா பேசுறது, ரோகிணி என்னோட வாரிசு சுமந்துட்டுருக்கா, நான் என்னம்மா பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்போ உனக்கு என்றைக்குமே டிவோர்ஸ் கிடைக்காது, வேற வழியே இல்லை. இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை மட்டும்தான் வரும். உனக்கு என்றைக்கும் ரோகிணியால் சப்போர்ட் பண்ண முடியாது. ரோகிணி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா போனா போதுன்னு ரோகிணி செஞ்ச பிரச்சனையெல்லாம் நான் மறந்துருப்பேன். ஆனால் அந்த ரோகிணி நம்மளை ஏமாத்திட்டா. ரோகிணிக்கிட்ட அவ்வளோ வசதியும் இல்லை. இனி ரோகிணி எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜயா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் முதல்ல மாசமாக இருக்கிறது ரோகிணி தான். அப்போ ரோகிணிக்கு தர வேண்டிய பணமும் சொத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரோகிணி நம்ம வீட்டு வாரிசு சுமக்கிறாங்க. இதெல்லாம் நீ மறந்துட்டியா விஜயான்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ரோகிணிக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி கிட்ட வசதி இல்லை, ரோகிணி கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுனால ரோகிணியை நீ மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிற. ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் ரோகிணியை நீ புரிஞ்சுக்கணும். ரோகிணியை உன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை விஜயா, ரோகிணி இனி உன்னுடைய மருமக நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. மனோஜ் இப்போவே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணு, நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி மறுபடியும் ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரோகிணியால் பிரச்சனை வரும்னு அம்மா அப்புறம் என்கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் பாட்டின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ் நீ பேசாத,
நீ ரோகிணி கிட்ட எப்பயும் போல் பேசிக்கிட்டே இருந்திருக்க. ஆனால் ரோகிணி கிட்ட பேச மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு வீட்டில் இருக்க எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க. நீ என்கிட்ட பேசவே பேசாத மனோஜ். நான் உனக்காக பேசலை, மாசமாக இருக்கிற ரோகிணிக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதாம்மா. ஆனால் எப்படி ரோகிணியால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேம்மா, இன்னும் ரோகிணி என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு வேற தெரியலையேன்னு சொல்லும்போது, இருந்தாலும் ரோகிணியோட பையன் கிரிஷ் நம்ம வீட்டில் ரொம்ப நாள் இருந்திருக்கான். நீங்கள் எல்லாரும் கிரிஷை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இனி ரோகிணியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு மேலே மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும், மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு இன்னும் எத்தனை நாள் தான் விஜயா இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டே இருக்க போகிறா? அதனால் போதும், இதுக்கு மேலே மனோஜை நீங்கள் நம்புனீங்கன்னா ஏமாந்து போய் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ரோகிணிக்கு பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி என்ன செய்யணும் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கும்போது முத்துவோட பாட்டி ஃபோன் பண்ண உடனே இவங்களும் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் எடுத்து பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஃபோன் பண்ணுறதால ரோகிணி பேசுகிறாங்க. என்ன பாட்டின்னு கேட்கும்போது, எங்கே இருக்க ரோகிணி, நீ மாசமாக இருக்கேன்னு கேட்டு சந்தோஷப்பட்டேன், நீ முதல்ல விஜயா வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் பேசினேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, மறுபடியும் நாங்கள் வந்தேன்னா கண்டிப்பாக விஜயாத்தை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. எனக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்ண வேண்டிய மனோஜே என் பக்கம் இல்லை, மனோஜ் என்னை புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணாமலை மாமா, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க ரோகிணி. இல்லை ரோகிணி, நீ கண்டிப்பாக வரணும், இனி நீ தனியாக இருக்க வேண்டாம், உன்னை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் விஜயா சொல்கிறாங்க, மறுபடியும் என் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டல ரோகிணி அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயா யோசிக்கிறாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு மருமக ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு பாட்டி சொல்கிறாங்க. இப்போ தான் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே நான் ரோகிணியோட வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இதனால் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இப்போ பாட்டி வந்ததுக்கப்புறமா தான் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காங்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. இங்கே பாட்டி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி உன்னுடைய மருமக, மனோஜுக்கு ரோகிணியை நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச, எங்கள் பேச்சை கேட்காம ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நீ தானே விஜயா யோசிச்ச. இப்போ ரோகிணியை நீ தான் கவனமாக பார்த்துக்கணும், ரோகிணிக்கு சமைச்சு கொடுக்கணும், ரோகிணிக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும். ரோகிணி உன்னுடைய மருமக, மாசமாக இருக்கிறதுனால ரோகிணியை நல்லபடியாக பார்த்துக்கணும். புரியுதா விஜயா? மனோஜ், நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு கேட்கும்போது இங்கே மனோஜ் பாட்டி சொன்னதை கேட்டு சந்தோஷப்படலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. ஆனால் ரோகிணி வந்த உடனே பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ தான் பாட்டி எனக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட வீட்டுக்கு வந்த ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. மனோஜ், நீ என்னை புரிஞ்சுப்பியா மனோஜ், நான் உன்னுடைய வாரிசு சுமக்கிற மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணியோட கையை பிடிச்சிக்கிட்டு மனோஜ் அழ ஆரம்பிக்கிறாரு. என் மாமியார் தான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரோகிணி மாசமாக இருக்கான்னு இப்போ மனோஜ் வேற சந்தோஷமாக ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. என்ன விஜயா பார்த்துக்கிட்டே இருக்க, ரோகிணிக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வா, எங்கள் எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் வீட்டில் இருக்க வேலையை செய்யணுமா, ரோகிணிக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கணுமான்னு சொல்லும்போது, ஆமாம், நீ தானே ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்த, அப்போ நீ தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சு, அதனால் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் பாட்டின்னு சொல்கிறாங்க. மீனாவால் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்போ நீங்கள் எல்லாரும் ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டீங்க. ரோகிணி, உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னா இனி எங்கள் பேச்சை கேட்கணும். நீயும் பொறுமையாக பொறுப்பான மருமகளாக மீனா மாதிரி இந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை மட்டும் பேசணும். உன்னுடைய வேலையை கவனமாக பார்த்துக்கணும். அப்போ தான் விஜயா உன்னை புரிஞ்சுப்பா. நீயும் மனோஜும் சந்தோஷமா உங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. மீனாவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.